ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாம்ஜின் நெட் ஜேம்ஸ் பிஎல் ஒன் ஷாட் ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். நாம்ஜின் நெட் ஜேம்ஸ் ஒன் ஷாட் நேம் மாஃபியா பிரதர்ஸ் லவ்லி பாய்ஸ். ஆர்மிஸ், வாங்க நம்ம இப்போ நெட் ஜேம்ஸ் நாம்ஜின் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு கஃபே, அது அப்படியே பாருக்கு பக்கத்தில் இருக்குது. நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ண அந்த மாதிரிலாம் அடிக்கடி வருவாங்களா. அந்த இடத்துல ஒரு பையன் வெளியே நின்று கோவமாக பேசிகிட்டு இருக்கான். இனிமேல் நான் உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். இதுக்கப்புறம் என் பக்கத்துலேயே நீ வந்துடாத நெட். நான் உன்னை பார்க்க விரும்பலை. இனிமேல் நான் உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வேகமாக அங்கேருந்து போகிறான். அப்போ நம்ம நெட் கையை பிடிச்சி, ஜேம்ஸ் ப்ளீஸ் என்னை விட்டு போகாத. இல்லை, இதுக்கப்புறமும் நான் அக்செப்ட் பண்ணிட்டு உன் கூட இருப்பேன்னு நினைக்காத. நான் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். கரெக்டாக அந்த கஃபேக்குள்ளே தான் போகிறான். பின்னாடியே நெட்டுமே வரானா. அந்த இடத்துல வேகமாக போயிட்டு நம்ம ஜேம்ஸ் ஹக் பண்ணுறான் ஒரு பையனை. அந்த பையன், என்னாச்சு ஜேம்ஸ், ஏன் இவ்வளோ சேடாக இருக்க? அண்ணா, நீ சொன்னது 100% உண்மைதான் அண்ணா. யாருமே உண்மையாக நமக்கு இருக்க மாட்றாங்க. நான் தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே அலைஞ்சேன். ஆனால் அவன் எனக்கு கொஞ்சம் கூட எனக்கான ரெஸ்பெக்டை கொடுக்கவே இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கானா. அந்த இடத்துல கரெக்டாக நெட்டு வரான். ஐயோ, இங்கே பாருங்க ப்ரோ, அவன் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. நான் அந்த தப்பு ஒரு டைம் தான் பண்ணேன். இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். நெட், இனிமேல் உனக்கு எங்களோட இந்த கஃபேக்குள்ளே இடம் கிடையாது. இனிமேல் நீ வராத. என் தம்பியவே அழ வச்சிட்டல, இங்கேருந்து கிளம்புறியா? ஆனால் பிரதர், நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க. இனிமேல் இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். இல்லை, அவன் உனக்கு 2வது டைம் வார்னிங் கொடுத்துட்டான். இதோட 3வது டைம். ஸோ இதுக்கப்புறம் அவ்வளோதான். இனிமேல் இந்த சைடு வராத. அவனுக்கே உன்னை பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஸோ நெட்டை அந்த இடத்துலேருந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறான். ஜேம்ஸும் அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கான். அப்போது அந்த பிரதர் இருக்கா இல்லையா, அவன் பக்கத்தில் வந்து, ஜேம்ஸ், நீ அவனை லவ் பண்ணுறதானே உண்மையாலுமே? அப்புறம் ஏன் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடாது? அண்ணா, இல்லைண்ணா, நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். அவன் வேணும்னே அந்த பாருக்கு போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுறான், மற்றவங்க கூட பேசுகிறான். இதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியலண்ணா. அந்த டைமில் அந்த பிரதர் இருக்கா இல்லையா, அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் வரான். ஜின், என்ன நீயும் தம்பியும் ஹக் பண்ணிவிட்டு ஜாலியாக நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறானா. அதுக்கு ஜின்னுக்கு செம்மையாக கோவம் வருது. அம்மா, என்ன உன் தம்பி அழுதுட்ருக்கான்? அது வந்து அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லை, நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு. நம்மளோட அந்த கஃபே இருக்குல்ல. என்ன சொன்ன? என்ன, உன் கஃபேவா? இல்லை, உங்களோட கஃபே இருக்குல்ல, அதை எடுத்து மூடுறதா பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. யார் அப்படி பண்ணுவா? இது எங்களோட சொந்த இடம். நான் எப்படி அதை விட்டு கொடுப்பேன்? கண்டிப்பாக முடியாது. டேய், அவன் ரொம்பவே பெரிய ஒரு மாஃபியாவாண்டா. அவனுக்கு இந்த இடம் தேவைப்படுதான். நான் அவன் ஃப்ரெண்டுன்றனால என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க, சொல்ல சொல்லி. அதுக்கு மேலேயும் நீங்கள் இருந்தேன்னா உங்கள் 2 பேர்த்துக்குமே ஆபத்து. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு நினச்ச ஒன்று கிடைக்கலனா அதை எப்படியாவது எடுத்துப்பான். ஸோ கேர்ஃபுல்லாக இரு அப்படின்றானா. கண்டிப்பாக முடியாது. நான் இதுக்கு கேஸ் போட போகிறேன். அது எப்படி? எங்களோட அனுமதி இல்லாமல் எங்களோட இடத்த எப்படி அவன் எடுக்க முடியும்? ஜின், நீ என் ஃப்ரெண்டு, அதனால உன்கிட்ட நான் சொல்கிறேன். நீ உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. எனக்கு நாங்கள் போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கானா. இங்கே நம்ம ஜேம்ஸும் அழுதுட்ருக்கான். ஜின்னுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. தென் நம்ம ஜேம்ஸ் இருக்கான் இல்லையா, அண்ணா வா வீட்டுக்கு போகலாம், நம்ம பார்த்துக்கலாம் எதுனாலும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறானா. தென் ஜேம்ஸ் போய் உள்ளே உட்காந்து அழுதுட்ருக்கான். நான் என் அண்ணன்ட்ட சொன்னது ஜஸ்ட் ரீசன் மட்டும்தான். ஆனால் என்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே, அவன் ஒரு மாஃபியா. இது தெரிஞ்சனால தான் நான் அவனை பிரேக்கப் பண்ணதே. நிறைய டைம் சொல்லிட்டேன், அந்த இடத்துலேருந்து வந்துரு, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு. ஆனால் அவன் அதை கேட்கவே இல்லை. இன்றைக்கி பாருக்கு வந்தது கூட ஒருத்தனை கொலை பண்ணுறதுக்கு தான். அதை போலீஸ்கிட்ட மட்டும் மாட்டிக்கிட்டானா, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? இந்த ரீசனுக்காக தான் அவனை பிரேக்கப் பண்ணேன். இப்போ கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் கூட வந்து சேர வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்ருக்கானா. தென் ஜின் அங்கேருந்து வரான். ஜேம்ஸ், நீ அழாத, பார்த்துக்கலாம். நான் அதை நினைக்கலண்ணா. எனக்கு என்னோட ப்ராப்ளம், அது எப்படின்னாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இப்போ நமக்கான ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, அதை எப்படி நான் சால்வ் பண்ண போகிறோம்? நம்ம ஏன் பயப்படணும்? நம்மளோட இடம் தானே. அதோட இடம், ப்ராப்பர்ட்டியெல்லாம் நம்மக்கிட்ட தானே இருக்குது, டாக்குமெண்ட்ஸ்லாம். அப்புறம் ஏன் நம்ம பயப்படணும்? நம்ம பார்த்துக்கலாம் ஜேம்ஸ் அப்படின்றானா. ஆனால் அண்ணா, அவன் தான் மாஃபியா அப்படி இப்படின்னு சொல்கிறானே, என்ன பண்ணுறது? மாஃபியானா என்ன அவ்வளோ பெரிய ஆளா? பார்த்துக்கலாம் எதுனாலும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். பட் உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கான். தென் தூங்கிடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அதுக்கப்புறம் ஒரு நோட்டீஸ் வருது ஜின்னுக்கு. அதை ஜேம்ஸ் தான் எடுத்து படிக்கிறான். அண்ணா, இங்கே பாருண்ணா, மறுபடியும் காலி பண்ண சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சி வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி. ஸோ ஜின்னுக்கும் நம்ம ஜேம்ஸுக்கும் கோவம் வருது. அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? திமிரு பிடிச்சவனா? பார்த்துக்கலாம், நம்மளோட இடம் தானே, நம்ம எப்படி விட்டு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி. இப்போ நெட் இருக்கான் இல்லையா, அவன் அந்த சைடு தான் போயிட்டுருக்கான். போகிறதுக்கு முன்னாடி அந்த கஃபே இருக்கும் இல்லையா, அங்கே போய் நின்று எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான். இந்த டைம் அங்கேருந்து ஒரு கார் வேகமாக வருது. வந்து நெட் முன்னாடி தான் நிற்கிது. அப்போது
நம்ம நெட்டு பார்த்தோன்னே ஜர்க் ஆகியது. ஐயையோ! அண்ணன் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி வேகமா ஓட பார்க்குறான். இப்போ காருக்குள்ள இருந்து நம்ம நெட்டோட அண்ணன் இறங்குறாங்க. அவன் மட்டும் இல்ல, கூடவே 4, 5 பாடி கார்ட்ஸ் இறங்குறாங்களா. நெட்டுக்கு அங்க நிக்க முடியல. எப்படியாவது போய் ஒளிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அந்த கஃபேக்குள்ள தான் வேகமா ஓடி வரான். ஜேம்ஸுக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு வேளை இவன் மாறிட்டானோ, நம்ம கிட்ட பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கு தான் வந்திருக்கானோ அப்படின்ற மாதிரி நின்று பார்த்துட்டு இருக்கான். பட் நம்ம நெட்டு இருக்கா இல்லையா, வேகமா ஓடி போய் ஜின்னுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறான். என்ன பண்ற இங்க, என்ன பண்ற அப்படின்ற மாதிரி ஜின்னு கேட்குறானா. ஒரே நிமிஷம், நான் இதுக்கு அடியில் ஒளிஞ்சிக்கிறேன். இங்க என்ன பண்ற? ஜேம்ஸ் வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கானா. நெட், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வெளியே போ அப்படின்ற மாதிரி திட்டுறான். அட ப்ளீஸ் ஜேம்ஸ், என்ன புரிஞ்சுக்கோ, கொஞ்ச நேரம் மட்டும் நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒளிஞ்சிட்டே இருக்கானா. கரெக்டாக இப்போ டோரை திறந்து நெட்டோட அண்ணாவும் பாடி கார்ட்ஸும் உள்ளே வராங்களா. வந்துட்டு, ஆமாம் எங்க, யார் அந்த பையன் அப்படின்ற மாதிரி கேட்குறானா. நம்ம ஜின்னுக்கு ஒன்றும் புரியல. ஒரு வேளை நெட்டை தான் கேட்குறாங்களோ அப்படின்ட்டு நம்ம நெட்டு கீழே உட்காந்துட்டு இல்லை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. பட் நம்ம ஜேம்ஸ் இருக்கான் இல்லையா, போட்டு கொடுத்துட்றான். தோ அவன் இங்கே தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஓ, நீ தான் அந்த பையனா ஜின் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போது ஒன்றுமே புரியல, 3 பேர்த்துக்குமே ஒன்றுமே புரியல. என்ன ஜின்னுன்ட்டு வந்தோடனே கேட்குறான் அப்படின்ற மாதிரி. அவசரத்தில் நெட்டு வேற ஏஞ்சிடுறானா. இதை பார்த்தோன்னே நெட்டோட அண்ணாக்கு இவன் எங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தோணுது. அப்போ கரெக்டாக நெட்டு வந்துட்டு, அரமண்ணா அப்படின்றானா. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு நான் கொடுத்த வேலையை முடிச்சியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அரமண்ணா, அது வந்து நான் நேற்றே அவனை முடிச்சிட்டேன், அதை சொல்ல மறந்துட்டேன். சரி அண்ணா, நீ என்ன தேடி வரல போல, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு வேகமாக போகிறானா. ஆரம் இப்போ சிக்னல் கொடுக்குறானா. வேகமாக போயிட்டு இருக்க நெட்டை பாடி கார்ட்ஸ் அப்படியே தூக்கிட்டு வந்து உள்ளே உட்கார வைக்கிறாங்க. ஆரம் பக்கத்தில் போயிட்டு, நான் தான் இங்கே நிற்கிறேன்ல நெட், உனக்கு அப்படி என்ன அவ்வளோ அவசரம், என்னோட தம்பி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான், இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீ வருவி. அண்ணா, அது வந்து நான் சும்மா தானே இங்கே வந்தேன் காஃபி குடிக்கலான்னு. என்ன, காஃபி குடிக்க வந்தியா, நீ அது காஃபி குடிக்கிறது அது அப்படின்னு ஆரம்பிட்டுறானா. ஏன்னா நம்ம நெட்டுக்கு சுத்தமாக காஃபி பிடிக்காது. ஸோ இப்படி வளரவும் மாட்டிக்கிட்டான். ஆமாம், நீ ஒரு பையனை கூட லவ் பண்ணுறேன்னு சொன்னல, யார் அந்த பையன், இங்கே எதுவும் இருக்கானா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அண்ணா, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸவே பார்த்துட்டு இருக்கான் நம்ம நெட்டு. ஸோ ஆரம் கண்டுபிடிச்சிடுறான். நீ தான் ஜேம்ஸா? என் தம்பி உன்னை பற்றி நிறையா சொல்லியிருக்கான். அப்புறம் என் தம்பிக்கு நீ செட் ஆவேன்னு நினைக்கிறியா? இங்கே பாருங்க, நீங்கள் இதை பற்றி தான் பேச வந்தீங்கன்னா இங்கே நிற்காதீங்க, வெளியே போங்க. அப்புறம் இன்னொன்று, நான் அவனை பிரேக்கப் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஜேம்ஸ் சொல்கிறானா. ஸோ இங்கே ஆரம்புக்கு கோவம் வருது. அது எப்படி நீ என்ன வெளியே துரத்தலாம், இந்த இடம் எனக்கு சொந்தமானது, நான் இந்த இடத்த வாங்கிறதுக்காக வந்தேன். அப்புறம் ஜின்னு யாரிங்க, நீ தானா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஜின் ஜேம்ஸ், உங்களோட நேமில் இந்த இடம் இருக்குது. ஸோ இந்த இடத்த இனி நான் எடுத்துக்க போகிறேன். அப்புறம் நீங்கள் இதை சைன் பண்ணி கொடுத்தே தான் ஆகணும், இல்லைனா நடக்கிறது என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்றானா. ஜின்னு வேகமாக முன்னாடி போகிறான். டக்குன்னு பாடி கார்ட்ஸ்லாம் அப்படியே நகர்த்தி விட்டுறாங்களா, வரக்கூடாது அப்படின்ற மாதிரி. இங்கே பாருங்க, இது எங்களுக்கு சொந்தமானது, எங்கள் அம்மா அப்பா எங்களுக்குன்னு விட்டுட்டு போனது இந்த இடம் மட்டும்தான், சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நான் ஏன் உங்ககிட்ட கெஞ்சணும், இது எங்களுக்கான இடம், நாங்கள் இங்கே தான் இருப்போம். ஆரம், சட்டப்படி என்ன பண்ணுமோ அதை நாங்கள் பண்ணிக்கிறோம், நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க. அப்புறம் நீங்கள் மாஃபியான்றதுனால நான் பயந்துருவேன்னு நினைக்காதீங்க. என்ன அடியால் வச்சு அடிப்பீங்க, இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுவீங்க, இன்னும் எங்களுக்கு டார்ச்சர் பண்ண போகிறீங்க அதானே, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, அதுக்கு பயப்படுறால் நாங்கள் கிடையாது. நம்ம ஜின்னு இப்படி பேசுகிறதெல்லாம் ஆரம்புக்கு பிடிச்சிருச்சு. பாரியா, நம்மளே ஒரு ஆள் எழுத்து பேசுகிறானா அப்படின்ற மாதிரி. சரி ஜின், நீ என்ன சொன்ன, பயப்பட மாட்டேன்னு சொன்னியா, பயப்பட மாட்டேன்னு தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி வேணுமே பக்கத்தில் வந்துட்டுருக்கான். நீங்கள் அங்கேருந்தே பேசலாம்ல, எதுக்கு என் பக்கத்தில் வந்துட்டுருக்கீங்க, கொஞ்சம் தூரமாக போகிறீங்களா? இல்லை, இதோ சுற்றி பார்க்கலான்னு வந்தேன். சுற்றி பார்க்கறதுக்கு எதுக்கு என்ன பார்த்துட்ருக்க? நெட், உன் பாய் ஃப்ரெண்டை கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போறியா, நான் உன்கிட்ட தனியாக பேச வேண்டியது ஒன்று இருக்குது. எங்களுக்குள்ளே நாங்கள் அந்த டீலிங்கை முடிச்சுக்கிறோம். ஸோ நெட், இங்கேருந்து வெளியே கூப்பிட்டு போவேணா அப்படின்றாங்களா. இல்லை நான் போக மாட்டேன், நான் ஏன் போகணும், ஆனால் நீங்கள் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நான்லாம் இங்கேருந்து போக மாட்டேன் நின்றுட்டே இருக்கானா. ஸோ அங்கே ஆரம் இருக்கான்ல, ஒரே ஒரு சிக்னல் தான் கொடுக்குறான். நெட்டை அப்படியே நம்ம ஜேம்ஸை தூக்கிட்டு போயிடுறான் வெளியே. ஸோ பாடி கார்ட்ஸையும் திரும்பி பார்க்குறானா, பாடி கார்ட்ஸுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஜின்னு இருக்கான் இல்லையா, நான் அவன்கிட்ட கேட்க தான் வந்தேன், ஆனால் எனக்கு இன்னொரு விஷயம் பிடிச்சிருச்சு, அதை கேட்க போகிறேன், அதைவாது எனக்கு கூட அப்படின்றானா. என்ன வேணும், இங்கே பாருங்க, இங்கே இருக்கதான் தர முடியாது அப்படின்றானா. நம்ம ஆரம் இருக்கான் இல்லையா, ஜின்னவே பார்த்துட்டு இருக்கான். ஜின்னுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ ஜின்னு இப்படி நவுந்துட்டு பார்க்குறானா. பார்த்தா அந்த இடத்துல
ஒரு பெயிண்டிங் இருக்கு. ஓ! இந்த பெயிண்டிங்க தான் இவன் கேட்குறான் போல அப்படின்னு நினச்சிட்டு, அப்போ அத குடுத்தா இங்கேருந்து போயிருவீங்கல்ல? கண்டிப்பா போயிருவேன் அப்படின்றானா. ஸோ இப்ப ஜின் இருக்கான்ல, வேகமா போயிட்டு அந்த பெயிண்டிங்க எடுக்க பார்க்குறான். ரொம்ப மேல இருக்கா. ஸோ ஸ்டூல போட்டு அந்த பெயிண்டிங் அப்படியே கழட்டுறானா. இவன் எதுக்கு அத போய் எடுத்துட்டு இருக்கான் அப்படின்ற மாரி ஆரம் பக்கத்துல போறான். நம்ம ஜின் இருக்கான் இல்லையா, அத கழட்டிட்டு இப்படி திரும்பும்போது டக்குன்னு ஆரம் நிக்கவும் பயந்துடுறான். பதட்டத்துல கால் ஸ்லிப் ஆகுதா. ஆரம் பிடிக்கலான்னு வரான். பட் ஜின்னு இருக்கான்ல, ஒரே உத வச்சிடுறான். அப்படியே ஆரம் கீழே போய் விழுந்துடுறான். ஸோ ஆரம் சும்மாவா இருப்பான். வேணும்னே கால் எடுத்து ஜின்னு காலில் அப்படி விட்டுறானா. ஜின்னு அப்படியே மேலேருந்து கீழே விழுந்துடுறான். இப்போ நம்ம ஆரம் இருக்கா இல்லையா, வேணும்னே நல்லா பிடிச்சி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ உனக்கு என்ன வேணும்? உனக்கான அந்த பெயிண்டிங்கை தானே எடுக்கிறேன். இதுக்கு இப்படி பண்ணுற விடு. நான் ஒன்றும் இந்த பெயிண்டிங்கை கேட்கலையே. அப்புறம் எதுக்கு இந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு இருந்த? நான் பெயிண்டிங்கை பார்த்தா உன்னை பார்த்துட்டு இருந்தேன். நீ திரும்பி பெயிண்டிங்கை பார்த்துட்டு போன. இப்போ இப்போ நீ நீ என்ன சொல்ல வர? அதுவா? எனக்கு தேவை நீ தான், பெயிண்டிங் கிடையாது அப்படின்றானா. இப்போ அப்படியே அங்கே நெட்டும் ஜேம்ஸும் நின்றுட்டுருக்காங்களா. அப்போது நெட்டு வேணும்னு போயிட்டு அவங்களோட அந்த சேர் இருக்கும்ல, அதில் உட்காந்துட்டு இருக்கான். ஜேம்ஸுக்கு கோவம் வருது. உனக்கு தான் இங்கே அலோடு இல்லைன்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு நீ இந்த இடத்துலலாம் வந்து உட்கார? எழுந்துருன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எழுப்பிட்டு இருக்கான். அதெல்லாம் முடியாது, நான் இங்கே தான் உட்காருவேன் ஏன்னா வர வரைக்கும் அப்படின்றானா. சரி, என்ன புது பாய் ஃப்ரெண்ட் தேடிக்க போறியா அப்படின்ற மாதிரி நெட்டு கேட்குறான். நான் என்னவோ பண்ணிட்டு போகிறான், உனக்கு என்ன? அப்படியே நான் தேடினாலும் அந்த பையன் நான் சொல்கிற பேச்செல்லாம் கேட்பான். ஸோ நான் நல்லபடியாக தான் வந்துட்டு போவேன். உன் மூஞ்ச நான் பார்க்கவே கூடாது அப்படின்ட்டு திரும்புகிறானா. அப்போது நெட்டு என்ன பண்ணுறான், வேணும்னே இப்போ இருக்கும் இல்லையா, கையை வச்சு பிடிச்சி இழுக்கிறான். அப்படியே நம்ம ஜேம்ஸ் மேலே விழுந்துடுறானா. 2 பேரும் அப்படியே ஐ கான்டெக்டில் இருக்காங்க. இப்போது அப்படியே நம்ம நாம்ஜினும் ஐ கான்டெக்டில் இருக்காங்களா. ஆர்மிஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். கோழி குண்டு கண்ணு கோவப்பழ உதடு பாலை போல பல்லு பதிய வச்ச வகிடு ஆழத்தின்னும் கண்ணும் அழட்டிக்காத கை சோளத்தட்ட கால சொக்க வைக்கும் வாய் தேழு தட்ட ஒன்ன தேடி வந்தேன் தாய். ஹே, நீ எதுக்கு பிறந்தியோ என் உசுர வாங்குற? ஹே, நீ எதுக்கு வந்தியோ என் வயசை தாங்குற? ஹே, நான் உனக்கு பிறந்தவ ஏன் பாஞ்சு பருங்குற? வா, நான் உனக்கு வளர்ந்தவ ஏன் காஞ்சி வெதும்புற? இப்படியே 4 பேர் சேம் டைமில் பார்த்துட்ருக்காங்களா. அப்போ அந்த பாடி கார்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வேறு குறுன்னு பார்த்துட்ருக்காங்க நெட் ஜேம்ஸையே. அப்போ நம்ம ஜேம்ஸ் இருக்கான் இல்லையா, உன் மேலே போய் நான் படுக்கிறேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காலிலே ஒரு மிதி வச்சுட்டாங்க அந்த கிளம்புறான். நான் உள்ளே போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க ட்ரை பண்ணுறானா. அப்போ தான் இவங்க 2 பேருமே ரியலைஸ் ஆகுறாங்க. ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்களா. இங்கே பாரு ஜென், நான் உனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சிட்டேன். ஆனால் நீ இருக்க பார்த்தியா, ஒரு டைம் அதை பார்த்துமே அவாய்ட் பண்ணிட்டு இருந்த. இதுக்கப்புறமும் முடியாதுன்னு தான் நானே நேரில் வந்தேன் உன்னை வார்ன் பண்ணுறதுக்காக. ஆனால் உன்னை பார்த்த அடுத்த செகண்டே எனக்கு லவ் வந்துடுச்சு. அப்படி மட்டும் நினைக்காத, நீ பேசின பேச்சு இருக்கு பார்த்தியா, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஏன்னா நான் எனக்கு ஒன்று வேணும்னு நினச்சி அதை மற்றவங்க அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசுனாங்கன்னா, அதாவது உனக்கு அது கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுனாங்கன்னா, அவங்க பேச்சை நான் கேட்கவே மாட்டேன். நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் நீ பேசுகிறத கேட்டால் உனக்காக நீ பேசின அடுத்த செகண்டே நானும் கண்ட்ரோல் ஆகி நின்னேன். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஸோ நான் அப்போ முடிவு பண்ணேன் நீ தான் எனக்குன்னு. இப்போ சொல்லு, நீ என்ன சொல்கிற? ஓகேவா? நீ மட்டும் ஓகே சொல்லு, இந்த கஃபே உனக்கு தான். அப்புறம் நீ என்ன கேட்டாலுமே நான் அதை பண்ணுவேன். இதை விட பெருசாக வேணும்னாலும் நான் உனக்கு பண்ணுறேன். என்ன ஓகேவா? அப்புறம் நீ என்னையுமே மேரேஜ் பண்ணிக்கணும். இந்த டீலுக்கு ஓகேவா அப்படின்றானா. அடே நிறுத்துடா, நீ என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துட்டு, இங்கே பாரேன், சம்மந்தமே இல்லாமல் என்னோட இடத்துக்கு வந்து என்னோட அனுமதி இல்லாமல் வர, அது மட்டும் இல்லாமல் என்னோட பொருளுக்கு ஆசைப்படுவ, அது நான் கிடைக்கல தரமாட்டேன் அப்படிங்கும்போது என் மேலே ஆசைப்படுவ. ஸோ இப்போ நான் என் மேலே நீ ஆசைப்பட்டேன்னா, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டேன்னா, கடைசியில் இந்த இடம் உனக்கு தானே வரப்போகுது, எப்படியாவது நீ ஏமாற்றி வாங்கிடுவ. அதுக்கு தானே நீ இந்த இவ்வளோ ஐஸும் வச்சிட்ருக்க? கண்டிப்பாக கிடையாது. சொல்கிறேன், நீ மாஃபியாவாயிரு இல்லை வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸமாக இரு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் உன் மூஞ்சிக்கெலாம் நான் இந்த இதை தரவே மாட்டேன். அப்புறம் உனக்கு நான் கேட்குறேனா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இந்த மாதிரி ஏமாத்துகிற எண்ணத்தில் வந்துட்டு இருந்துன்னு வச்சுக்கோவேன், போலீஸ்கிட்ட மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக போயிடுவேன். என்னது, போலீஸ்கிட்ட போறியா? முடிஞ்சா போ அப்படின்னு சொல்லிட்டு, டார்லிங் இங்கே பாரேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு அங்கே ஒரு மார்க்கர் மாதிரி இருக்கா, அதை எடுத்து அந்த இடத்துல ஹார்ட் சிம்பிள் மாதிரி செவுத்துல வரைஞ்சி, உன் பேர் ஜின்னு தானா? நான் ஜின் அப்படின்ற மாதிரி சைன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல
அழகா ஒரு கிஸ் எமோஜி போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறானா. ஸோ இங்கே ஜின்னுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகுது. ஸோ இப்போது கோவத்தில் டேய் இதை அழைச்சிட்டு போடா நான் கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணுவேன், நீ பாட்டுக்கு இப்படி கிறுக்கி வச்சுட்டு போவியா, நில்லுடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கானா. நம்ம ஆரம்பம் இருக்கா திரும்பி பார்த்து என்ன அங்கே செவுத்துல கொடுத்ததோ உனக்கு ரியலாக வேணுமா, இல்லை எனக்கு ஒன்றும் தேவையில்லையே அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கான். நீ என் பக்கத்தில் திருப்பி வந்து வச்சுக்குவேன் அதை கொடுத்துருவேன், ஏன்னா நான் அந்த மூடில் தான் இருக்கேன். பொறுக்கியாக இருப்பான் போல் அப்படின்ற மாதிரி நின்றுட்டே இருக்கானா. நம்ம தாரம் சிரிச்சுட்டே வெளியே போகிறான். அண்ட் தென் 2 பேரும் நின்று சண்டை போட்டுட்டு இருக்கானுங்களா. அதை பார்த்துட்டு நெட் வா போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். இதோ வந்துட்டேனா அப்படின்ற மாதிரி போகிறானா. ஜேம்ஸுக்கு செம்மையாக கோவம் வருது. பேசிட்டு தானே இருக்கான், எதுக்கு அவன் அண்ணன் கூப்பிடவும் அப்படி பாஞ்சிட்டு போகிறான். அப்போ அண்ணன் தானே முக்கியம், அந்த வேலைக்காக தானே என்னவே எப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வேணும்னே அவனும் கோவத்தில் நின்றுட்டு இருக்கான். இப்போ வேகமாக உள்ளே போயிட்டு அண்ணா அவனுக்கு ஒன்றும் ஆகலைல்ல, அவனை ஏதாவது அடிச்சானா ஏதாவது பண்ணானா அப்படின்ற மாதிரி கை காலில் திருப்பி பார்த்துட்டு இருக்கானா. டேய் விட்டுட்டா, ஆல்ரெடி அவன் வேற டென்ஷன் பண்ணிட்டு போகிறான் அப்படின்றானா. ஏன்னா என்னாச்சு அப்படிங்கும்போது அப்படியே உட்காந்துட்டு அந்த செவுத்தவே பார்த்துட்டு இருக்கானா. ஏன்னா நீ அங்கே பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பார்க்குறான். பார்த்தா அங்கே ஹார்ட் போட்டு நாம்ஜின் இருக்கா. இதை பார்த்தோன்னே ஜேம்ஸுக்கு கோவம் வருது. அண்ணா இந்த அண்ணன் தம்பி 2 பேரும் ஏதோ ஒரு பிளானில் தானே வந்திருக்கானுங்க. ஜேம்ஸ் எனக்கு தெரிஞ்சு நம்மளை கரெக்ட் பண்ணி நம்மளோட இடத்த வாங்கிறதுக்காக வந்திருக்கானுங்க, அது உனக்கு புரியுதா. அண்ணா என்ன சொல்கிற, அவன் அப்படி என்ன சொன்னான் அப்படிங்கும்போது உள்ளே நடந்த எல்லாத்தையுமே நம்ம ஜின் சொல்கிறானா. அண்ணா மறுபடியும் அந்த நெட்டு வரட்டும், மண்டையிலேயே கொட்டை வச்சு அனுப்பிச்சி விட்டுறேன் அப்படின்னு ஜேம்ஸ் கோவப்படுறான். ஜேம்ஸ் வீடு பார்த்துக்கலாம் அப்படின்றானா. அண்ணா இப்போ நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், எனக்கு தெரிஞ்சு அவன் இப்போதைக்கு நம்மளோட அந்த இடத்த பற்றி பேசவே மாட்டான். ரீசன் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்காமா, ஸோ இந்த இடத்த எனக்கே கொடுக்குறானாமா அப்படின்ற மாதிரி வளரிட்டு கிடந்தான். அப்போது அந்த இடத்துக்கு வரமாட்டான்ல, அப்புறம் என்ன. ஆனால் ப்ரோ இங்கே பாரு அவன் என்ன பண்ணி தொலைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னண்ணா சொல்கிற, இங்கே பாரு செவுத்துல அது அவன் பண்ணிகிட்ருக்கான், எதனா பண்ணுறான், அதான்டா என்னை லவ் பண்ணி தொலைகிறானாண்டா, இனிமேல் பாரு அப்படின்ற மாதிரி போயிருக்கான் அப்படின்றாங்களா. ஐயோ அண்ணா என்ன பண்ண போகிறோம் 2 பேரும், நம்ம வேணா கடையை மூடிட்டு ஒரு 3 days எங்கேயாவது போயிட்டு வரலாமா, இல்லை நம்மளோட அம்மா அப்பா இருந்தாங்களா அந்த பிளேஸ்க்கு போயிட்டு வரலாமா, என்னென்ன சொல்கிற வில்லேஜ்க்கா, ஆமாம் அங்கே தான் போயிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி ஜின்னு கேட்குறானா. ஸோ நம்ம ஜேம்ஸ் இருக்கான்ல, நீ சொல்கிறதும் ஓகே தானா, இதுங்க கிட்ட இருந்து கொஞ்சமாவது விலகி இருக்கணும் அப்படின்ற மாதிரி 2 பேருமே உங்கள் ஊருக்கு போகிறதுக்காக முடிவு பண்ணுறாங்க. அண்ட் தென் நைட்டோட நைட்டாக கிளம்பியுமே போயிடுறாங்க. இப்போ நம்ம ஆரம்பம் இருக்கான் இல்லையா, அழகாக வந்து இறங்கி அந்த கஃபே முன்னாடி நின்றுட்டுருக்கான். பார்த்தா பூட்டி இருக்கு. என்னாச்சு என் டார்லிங் ஏன் வரல, உடம்புது சரியில்லையா என்ன, இல்லை பயந்துட்டானா அப்படின்ற மாதிரி இங்கே ஜின்னு நம்பர் இருக்குது. ஸோ அதை கால் பண்ணி பார்க்குறான். என்னடா அது புது நம்பராக இருக்குது அப்படின்றானா. அண்ணா அட்டன் மட்டும் பண்ணிடாதண்ணா, இது அந்த லூசு பையனோட அண்ணன் நம்பர்ண்ணா அப்படின்றாங்களா. அப்படிங்கிற அண்ணா ஃபோனை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடறான், நமக்கு தேவைங்கும் போது மட்டும் ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஸோ 2 பேருமே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. இங்கே நம்ம ஆரம்புக்கு தாங்க முடியல, எப்படியா நம்ம ஆளை பார்க்கணுமேட்டு வேறு வழி நெட்டுக்கு கால் பண்ணுறாங்க. நெட் இருக்கான் இல்லையா, அவன் ஃப்ரெண்ட்ஸோட கிளப்பில் அங்கே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ ஃபோன் பண்ணுறானா. என்ன அண்ணன் இந்த டைமில் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி எடுத்து பேசுகிறான். டேய் காலங்காத்தாலேயே போயிட்டியாடா, ஏன்டா இப்படி பண்ணுற, நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், வேலை பார்க்கணுன்னா வேலையை மட்டும் பாரு, எதுக்கு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி லெக்சர் எடுக்க ஆரம்பிச்சிடறானா. அண்ணா நான் ஜஸ்ட்டு டான்ஸ் இந்த மாதிரி பார்ட்டிக்காக தான் வந்தேன், பட் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணலண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஓ அப்படியா, சரியாண்ணா எதுக்கு கால் பண்ணியிருக்க, இங்கே பாருடா இங்கே வந்த அவனுங்களை ஆளை காணோம், யாரண்ணா சொல்கிற, அதான் ஜின்னையும் ஜேம்ஸையும் காணோண்டா, என்னண்ணா அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க நீ போய் காலங்காத்தாலேயே. ஒன்றும் இல்லைடா, அதை நான் எப்படி சொல்கிறது, அண்ணா வாயில் தான் சொல்லு, சரி இங்கே வரியா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். ஸோ நம்ம நெட்டுமே கிளம்பி வரான். இப்போது 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சுண்ணா இங்கே வந்து நின்றுட்டுருக்க, அது வந்துடா நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். அட சொல்லுண்ணா, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் போலையே. ஆமாண்டா நான் ஜின்னை லவ் பண்ணுறேன். அண்ணா என்ன சொல்கிற, எனக்கு ஜின்னை பிடிச்சிருக்குடா, அதுக்காக தான் நான் திருப்பி பார்க்கலான்னு வந்தேன், இந்த இடத்த கூட அதுக்காக தான் நான் விட்டு கொடுத்துட்டேன், ஆனால் இப்போ அவனை காணோண்டா, எனக்கு அவன் வீடு கூட எங்கே இருக்குன்னு தெரியாது, சரி வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி 2 பேருமே போகிறாங்க. பார்த்தா நீ என்னடா பண்ணுறது, சரி வா வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னாங்க. அண்ணா வீடு பூட்டியிருக்கேண்ணா, நமக்கடா வழி இல்லை அப்படின்ற மாதிரி 2 பேருமே விண்டோ வழியாக எகறி குதிச்சு உள்ளே போகிறாங்க. உள்ளே யாருமே இல்லை. டேய் எங்கடா கிளம்பிட்டானுங்களா வீட்டை விட்டு, என்ன அண்ணா நீ அந்த ஜின்னை ஏதோ அவ்வளோ பயமுறுத்துனியா என்ன அப்படின்னு கேட்குறானா. என்னடா நான் என்னடா பண்ணேன், அவர் ரொம்பவே சாஃப்ட்டுண்ணா, அவரை போய் என்ன பண்ண பாருங்க கிளம்பிட்டாங்க, அவன் மட்டும் இல்லை அவனோட பிரதர் 2 பேருமே ரொம்ப சாஃப்ட்டு, அவருக்கு ஒன்று பிடிக்கலனா மட்டும் அப்படியே கோவமாகிடுவாரா, அவ்வளோதான், மற்றபடி ரொம்ப சாஃப்ட்டுண்ணா, நீனா அவ்வளோ பயமுறுத்திட்டியா என்ன, நான் உன்னால தான் ஏழை இனிமேல் பார்க்க கூட முடியாது, எங்கே போனாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நெட்டை ஆள ஆரம்பிக்கிறானா. ஏய் இதுக்கெல்லாம் எதுக்குடா அழுதுட்ருக்க,
அண்ணா உனக்கு தெரியாது ஆல்ரெடி அவன் பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிட்டான், அட்லீஸ்ட் பார்க்கலாமே அப்படின்ற மாதிரியாவது நான் இருந்தேன், எப்படியாவது சமாதானப்படுத்தலான்னு. ஆனால் நீ அவங்கள ஊரை விட்டே துரத்திட்டியேண்ணா அப்படின்றானா. இது ஊரை விட்டு போயிட்டாங்களா, என்னடா சொல்கிற? ஆமாண்ணா, அவனுங்களுக்கு ஏதாவது சோகம் ஆயிடுச்சுன்னா இல்லை மறக்க முடியாத ஒரு விஷயம் அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா 2 பேருமே ஊருக்கு கிளம்பிடுவானுங்கண்ணா, அப்படி தான் போயிருப்பானுங்க போல் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரிடா, நம்ம ஏன் அங்கே போகக்கூடாது? எங்கே அந்த கிராமத்துக்கா? அண்ணா அப்படி பார்க்குறானா. என்னடா கிராமமாக இருந்தால் என்ன, நல்லா தான் இருக்கும், ஆனால் இப்போ என்ன நீ வரியா இல்லையா அப்படின்றானா. அண்ணா எனக்குமே பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குண்ணா, வரேண்ணா. 2 பேருமே இப்போ கிளம்புறாங்க. அந்த இடத்துக்கே வர 2 days ஆகிரும். ஸோ இப்போது ரீசன் அவங்க ட்ரெயினில் தான் போவாங்க. ஸோ இப்போ 2 பேரும் அப்படியே வந்து இறங்குறாங்களா. அண்ணா ஒரு வழியாக வந்துட்டோம், நம்ம அடுத்து என்னென்ன பண்ணலாம்? ஜேம்ஸ் இப்போ நம்ம என்ன திரும்ப பண்ண போகிறோம், போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் ஜாலியாக சுற்றி பார்க்குறோம், நம்மளால் என்ன முடியுதோ அது எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்களா. அண்ட் தென் இவங்க இருக்காங்க இல்லையா, ஃப்ளைட்டில் ஏறுறாங்க. டேய் அந்த கிராமத்துக்கு ஃப்ளைட்லாம் வருமாடா? அப்படி இல்லைண்ணா, போனோன்னா ஒரு 2 hours இறங்கிடலாம், அப்புறம் அங்கேருந்து ஒரு ட்ரெயின் பிடிச்சி போனோண்ணா. என்னடா அப்படி ஒரு ஊரா? ஆமாண்ணா, அந்த இடத்துக்கு அவ்வளோவா அந்த மாதிரிலாம் இருக்காது, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் ஆகுண்ணா, அதனால தான். சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி 2 பேருமே கிளம்புறாங்க. தென் இப்போது ஈவினிங் ஆகுதா. கரெக்டாக ஈவினிங் நம்ம நெட்டும் ஆரமும் வந்து இறங்குறாங்க. பரவாயில்லையேடா, இந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்கே. ஆமாண்ணா அப்படி தான் இருக்கும், இங்கேருந்து வந்தானுங்களா அதனால தான் அவனுங்களும் அவ்வளோ அழகாக இருக்கானுங்க அப்படின்றாங்களா. டேய் டேய் டேய், இப்படி தான் ஜேம்ஸை கரெக்ட் பண்ணியா? அண்ணா அப்படி இல்லைண்ணா. ஆமாம், உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும்? என்கிட்ட இதை பற்றி பேசவே இல்லையே. அண்ணா அது வந்து ஜின்னுக்கும் உனக்கும் தெரியாமல் நானும் இவனும் ஒரு டைம் இங்கே ட்ரிப் மாதிரி வந்தோண்ணா அப்படின்றானா. டேய் நெட்டு, நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லை, என்கிட்டேருந்து நீ மறைச்சிட்டியா? எப்படி நீ சொல்லாமல் இங்கே வரலான்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக போகிறானா. அண்ணா 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 விடு, அன்றைக்கி வரவும் தானே நான் இன்றைக்கி உன்னை கூப்பிட்டு வந்தேன், இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்குமா? சொல்ல. நீ சொல்கிறது உண்மைதான், ஆனால் அவனை இன்னொரு டைம் எங்கேயாவது சொல்லாமல் போயேன், அப்போ இருக்கு உனக்கு அப்படின்றானா. இல்லைண்ணா கண்டிப்பாக சொல்லாமல் எதுவும் பண்ண மாட்டேன். சரி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி 2 பேருமே நடந்து போகிறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே ஆரம்பி நெட்டை வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஏன்னா புதுசு இல்லையா ஊருக்கே, ஆனால் நெட்டை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நீ நெட்டு தானே அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்களா. ஆமாம், என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. யாரா அவனுங்க? அண்ணா அதுதானா ஜேம்ஸோட ஃப்ரெண்ட்ஸு. ஓ அப்படியா? அம்மா இவங்க யார் அப்படின்ற மாதிரி. இவங்க என் அண்ணன். ஆமாம் ஆமாம், இப்போ தான் ஜேம்ஸ் சின்ன 2 பேருமே ஊருக்கு வந்தாங்க, இப்போ தான் நாங்கள் பார்த்தோம் அப்படின்றாங்களா. ஓ இப்போ தான் வந்தாங்க, என்னடா சொல்கிறான், நாங்கள் அன்றைக்கே கிளம்பிட்டாங்களே. அண்ணா நான் தான் சொன்னேன்ல 2 days ஆகுன்னு, அவனுங்க ட்ரெயினில் தான் போயிருப்பானுங்க, அதனால தான் இப்போ வந்திருக்கானுங்க, நம்ம தான் ஃப்ளைட்டில் வந்தோமே. அது என்னவோ உண்மைதான். சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி போகிறாங்களா. நாங்களும் வரோம் அப்படின்றாங்களா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இங்கே இருங்க அப்படின்ற மாதிரி நெட்டு சொல்கிறானா. ஏன்டா அவனுங்கள்ட்ட அப்படி சொல்கிறேன்? அண்ணா உனக்கு தெரியாதுண்ணா, ஜேம்ஸ் கிட்ட ரொம்ப ஓவராக பழகுவானுங்க, எனக்கு அப்படியே ஃபேஸில் குத்தலான்னு தோணும் தெரியுமா. நாங்கள் போன டைம் வந்தப்போ இப்படி தானே பண்ணானுங்க, ஜேம்ஸ் கூட இருக்கவே விடலை, எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆச்சு. ஜேம்ஸ் கிட்டே தான் சொன்னேன், ஆனால் அவன் ஓவராக பண்ணுறான், என் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படி இப்படின்னு சொல்கிறானா, அதான் எனக்கு கோவம். நம்ம ஒன்று இவனுங்க கூடலாம் போவேன், நம்ம தனியாகவே போகலவா அப்படின்ற மாதிரி 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. பட் நம்ம நெட்டுக்கு வழி மறந்து போச்சு. ஆரம் அங்கிட்டும் இங்கிட்டும் அலைய விட்டுட்டே இருக்கானா. ஆரம்புக்கு டென்ஷன் ஆகிடுது. டேய் சொல்லுடா எந்த இடம்னு. அண்ணா இருண்ணா இங்கே நான் இங்கே தானே அப்படின்னு கூப்பிட்டு போனேன்னா சுத்தமாக ஞாபகமே இல்லை. அண்ணா என்னடா வழி எதுவும் மறந்துட்டியா என்ன? ஆமாண்ணா மறந்துட்டேண்ணா. சரி விடு, வேறு யாருக்கிட்டாவது கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கவங்க கிட்டே கேட்குறாங்க. அங்கே இருக்கவங்களுக்கு பாதி பேத்துக்கு தெரில, ஏன்னா இவங்க அப்போ தானே வருவாங்க. அங்கே நிறைய குட்டி பசங்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்களா. அவங்கக்கிட்ட போய் நம்ம நெட்டு இருக்கான்ல அவன் தான் பேசுகிறான். ஏய் இங்கே பாருங்கள் பசங்களா, உங்களுக்கு நான் சாக்லேட் தரேன், அதுக்காக எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவீங்களா? உன் சாக்லேட்லாம் யாருக்கு வேணும், எங்களுக்கெலாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்குங்களா மறுபடியும். இப்போ நம்ம ஆரம் இருக்கான் இல்லையா, போயிட்டு இங்கே யாராவது போலீஸ் இருக்காங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. நான் தான் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பா எந்திரிக்குதா. அப்போது நெட்டு முழிக்கிறான். அண்ணா என்னென்னா பேசிகிட்டு இருக்கேன், அது வந்து குழந்தைங்க கிட்ட பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே. இப்போ நம்ம ஆரம்பிருக்கால. சரி இந்த சைடு பேக்லாம் மாட்டிக்கிட்டு 2 அண்ணாங்க போனாங்களா. ஆமாம்மா போனாங்க, பார்க்க திருடனுங்க மாதிரியே இருந்தாங்க அப்படின்ட்டா. என்னது திருடனுங்களா, நாங்களாம் போலீஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் காட்டுறானா. ஓ நீங்கள் போலீஸா, அப்போ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இந்த பாப்பா சொல்லுதா. சரி சரி ஹெல்ப் பண்ணு, அந்த திருடனுங்களை பிடிச்சி உள்ளே போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஓகே ஓகே நாங்களும் வரோம் அப்படின்ற மாதிரி அந்த பசங்களும் வரானுங்களா. இந்த சைடு தான் இங்கிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பசங்க கூப்பிட்டு போய் அந்த வீட்டை காமிச்சிடுறானுங்க. போகிறதுக்கு முன்னாடி நெட்டை பார்த்து, இங்கே பாருங்க நாங்கள் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்ல, சாக்லேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குதா. அதுக்கு நம்ம நெட்டு அதெல்லாம் தர முடியாது, நான் கேட்டப்போ நீ சொன்னியா அப்படின்னு சொன்னால்.
அப்போது இந்த ஆரம் இருக்காளா அப்படியே பிடிங்கி கொடுத்துட்றானா. சரி இங்கே நடந்ததை யார்கிட்டையும் சொல்லாதீங்க, ஏன்னா இது ரொம்பவே சீக்ரெட்டான விஷயம் அப்படின்றானா. கண்டிப்பாக சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குடுக்குடுன்னு ஓடிட்டுங்களா. அண்ட் தென் இப்போது நம்ம ஆரம் இருக்கா இல்லையா, போயிட்டு காலிங் உள்ள ப்ரெஸ் பண்ணுறான். 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. டேய் மறுபடியும் வேறு எங்கேயாவது போயிருப்பானுங்களோ தெரிலண்ணா, இருக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறது, வேறு வழி, நம்ம போய் தான் ஆகணும், உள்ளே போகலாவா அப்படின்றானுங்களா. என்னடா நம்ம வழியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாண்ணா வேறு எப்படி அப்படிங்கும்போது மறுபடியும் குதிச்சு போகிறாங்களா. இப்போது நம்ம நெட் இருக்கால, அவன் ஜின்னோட ரூம்குள்ளே போயிடுறான். ஆரம் ஜேம்ஸோட ரூம்குள்ளே போயிடுறான். ஆரம் என்ன பண்ணுறான், சின்ன ஜேம்ஸுன்னு நினச்சிட்டு செல்லக்குட்டி அப்படின்னு கூப்பிடுறானா. நம்ம ஜேம்ஸ் நல்லா தூங்கிட்டு இருக்கான் தூக்க கலக்கத்துலேயே. நீ வந்துட்டியா, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, நீ ஏன் என்னை விட்டு போன, நீ எதுக்கு நான் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேங்கிற, நீ மாஃபியாவாக இருக்காதா, அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, உன்னை யாராவது பண்ணிட்டாங்கன்னா நான் ரொம்பவே கஷ்டப்படுவேன், ஏன்னா எனக்கு நீ வேணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறானா. ஆரம் நினச்சிக்கிறான், ஓ ஜின்னுக்கு இதெல்லாம் பிடிக்கல போல், நம்ம இவன் கூட இருக்கணும்னு நினைக்கிறான் நாட்டுக்கு அப்படின்ற மாதிரி பக்கத்தில் வந்து அப்படியே போர்வை விலக்கி விட்டு பார்க்குறானா. பார்த்தா அந்த இடத்துல ஜேம்ஸு ஆரம் கத்த ஆரம்பிக்கிறான். இந்த சவுண்டை கேட்டு ஜேம்ஸுமே கத்துறான். தென் அப்படியே இங்கே நெட் இருக்கா இல்லையா, டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸுன்னு நினச்சி ஜின்னு மேலே விழுந்துடுறானா. ஜின்னுக்கு வலி தாங்கலை, ஐயோன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். அப்போ தான் நெட்டை பார்க்குறான். ஐயோ ஜின் நீங்களா அப்படின்ற மாதிரி. ஜின்னு பார்த்துட்டு இன்னுமே கத்துறான். டே ஏன் ரூம்குள்ளே என்னடா பண்ணிட்டு இருக்க, வெளியே போடா வெளியே போடா அப்படின்ற மாதிரி. அது வந்துன்னு சொல்லிட்டு நெட் அப்படியே நின்றுட்டே இருக்கானா. இங்கே அப்படியே 4 பேருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு தம்பிக்கு அப்படின்ற மாதிரி 4 பேருமே வெளியே வராங்களா. இப்போ ஒருத்தரை பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகுறானுங்க. அதுவும் நம்ம ஜேம்ஸுக்கும் ஜின்னுக்குனா ரொம்ப கோவமாக இருக்குது. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அதுக்கு நம்ம ஆரம் நான் சொல்கிறேன், ஆமாண்ணா நான் சொல்கிறேன் அப்படின்றானா. யாராவது இதை சொல்லி தொலைங்க, இங்கே எதுக்கு வந்தீங்க. ஆமாம் ஜேம்ஸ், இவனுங்களுக்கு எப்படி இந்த இடம் தெரியும் அப்படின்றானுங்களா. ஜேம்ஸ் அப்படியே மாட்டிக்கிறான். அண்ணா அது வந்து அதுக்கு நெட் இருக்கான்ல, பாருங்க ஜின், நானும் அவனு ஒரு டைம் இங்கே வந்திருந்தோம், ஸோ அப்படி தான் எனக்கு இந்த இடம் தெரியும். சின்ன அப்படியே முறைச்சி பார்க்குறான் நம்ம ஜேம்ஸுவே. டார்லிங் மறைக்காத, நீ மறைக்கும் போது அழகா இருக்க அப்படின்றானா. ஜின்னுக்கு டே ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, நாங்கள் இங்கே தான் நிம்மதியாக இருக்க இடமே, இங்கேயும் வந்து தொல்லை பண்ணுறீங்களா. ஜேம்ஸ் ஒழுங்கு மரியாதையாக 2 பேரையும் வழியை துரத்து அப்படின்றானுங்க. இல்லை கண்டிப்பாக நாங்கள் போக மாட்டோம், ஏன்னா இங்கே யாரையுமே எங்களுக்கு தெரியாது. அப்போ ஊருக்கு கிளம்புங்கடா. இல்லை நான் உங்களை பார்க்க தானே வந்தோம், ஸோ இங்கே தான் ஸ்டே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இங்கேவே இருக்க ஆரம்பிக்கிறாங்களா. இப்போ நம்ம ஜின்னுக்கு ரொம்ப கோவம் வருது. ஜேம்ஸை தான் முறைச்சிக்கிட்டே இருக்கான். அண்ணா அது வந்து நான் அன்னைக்கு தெரியாதனமாக கூட்டிகிட்டு வந்துட்டேனா. நீ என்ன பண்ண, தெரியாதனமாக கூட்டிகிட்டு வந்தியா, எதுக்கு கூட்டிகிட்டு வந்த அப்படின்ற மாதிரி ஜின்னு மறுபடியும் முறைச்சி கேட்டுட்ருக்கானா. அப்போ நெட்டு நடுவில் வந்து இங்கே பாருங்க ஜின், அன்றைக்கி நாங்கள் சும்மா தான் வந்தோம், சும்மா எதுக்கு வந்தீங்க அப்படிங்கும்போது எங்களுக்குள்ள ஒன்றுமே நடக்கலையே அப்படின்ற மாதிரி நெட்டு சொல்கிறானா. என்ன அப்படின்னு ஜின்னு பார்க்குறான். ஆரம்புக்கு ஒன்றுமே புரியல. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அண்ணா, நான் உண்மையை சொல்கிறேண்ணா, என்னை லவ் பண்ணல, அப்போ நான் இவனை இங்கே உண்மையாலுமே கூட்டிகிட்டு வந்தேண்ணா. 2 டேஸ் சும்மா ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன்னு சொல்லிட்டு இவன் கூட தானே வந்தேன். அன்றைக்கி உன்கிட்ட ஒரே ஒரு பொய் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிரு. ஜின்னுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக்கிடுது, தம்பி பொய் சொல்லிட்டானே அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு கொஞ்சம் தனியாக விடுங்க அப்படின்ற மாதிரி ஜின்னோட ரூம்குள்ளே போகிறானா. நான் ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன், எல்லாம் ஒன்னால தாண்டா அப்படின்ற மாதிரி நெட்டை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கான். ஜேம்ஸ் அடிக்காத, மாமாவுக்கு வலிக்குதில்ல, நீ பாரு, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதா, ஒன்னால தான் எல்லாம் வந்துச்சு, என் அண்ணன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. இப்போ கரெக்டாக ஆரம்பம் இருக்கான் இல்லையா, ஜின்னோட ரூம்குள்ளே போகிறான். நீ எது ஃபீல் பண்ணுறியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எது வெளியே போன்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்கிறானா. இங்கே பாரு ஜின், அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க, அவங்களுக்குன்னு ப்ரைவசி வேணும் இல்லையா, அதுக்காக இருந்திருப்பாங்க. ஸோ நீ அதுக்காகலாம் கோவப்படாத. உன் தம்பி இப்படி மற்றவங்க கூட போனா நீ ஃப்ரீயாக விட்டுருவா, ஆனால் நான் அப்படி கிடையாது. என்னோட தம்பி ரொம்பவே சாஃப்ட்டு, உன் தம்பி மாதிரி கிடையாது. அவன் லைட்டாக இதானாலே ரொம்ப டென்ஷன் ஆகிடுவான், அது மட்டும் இல்லாமல் அழ ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு அவனை பற்றி தெரியாது ஜின், அவன் தம்பின்னு எனக்கு புரியுது, ஆனால் அவன் வளர்ந்துட்டான், அவனுக்கான லைஃப்பை அவன் தேடிப்பான். நீ இப்படியே உன் கண்ட்ரோல்லே வச்சுக்கணும்னு நினைக்காத. ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நான் அவனை என் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைக்கிறேனா. சின்ன வயசுலேருந்தே அவனை நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ எனக்கு நான் அவனை பத்திரமா இங்கே வாயேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போயிட்டு நம்ம ஆரம் இருக்கான்ல, அவங்க 2 பேர்த்தையும் காட்டுறாங்களா. 2 பேரும் நார்மலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா. இதை பார்த்துட்டு ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஆக்கிடுது. ஸோ இப்போ நான் தான் தப்பு பண்ணிட்டேனா, நான் தான் இப்படி பண்ணுறேனா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ ஆரம் ஜின்னை ஹக் பண்ணிவிட்டு, உன் மேலே எந்த தப்பும் இல்லை, உன் தம்பி மேலே நீ ரொம்பவே பாசமாக இருக்க, இன்னும் சொல்லப்போனால் என்னை விட நீ பெட்டர், எனக்கும் என் தம்பிக்கும் எல்லாமே கிடச்சிருக்கு. ஸோ நான் அவனை அவ்வளோவா கண்டுக்க மாட்டேன், அவன் இஷ்டத்துக்கு விட்டுருவேன், ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வைப்பேன். ஆனால் அன்றைக்கி தான் எனக்கே புரிஞ்சிச்சு, அவனுமே வளர்ந்துட்டு வரான், அவனை இப்படி கண்ட்ரோல் ஆக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ
உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவனுக்கு எல்லாமே இருந்தும் நான் அப்படி பண்ணுறேன். ஆனால் அவனுக்கு உன் தம்பிக்கு எப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் அவன் இவனை விட மெச்சூர்டாக இருக்கான். இன்னும் சொல்லப்போனால் அவன் குழந்த தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அவனுக்கு எது சரி எது தப்புன்னு புரியும். அவன் சொல்லட்டா, நான் அவனோட ரூமுக்கு போனேன்ல, அப்போ அவன் புலம்பிகிட்டு இருந்தான், மாஃபியா விட்டுரு, நீ எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி. இது வரைக்கும் எங்களை யாரும் அப்படி சொன்னது கிடையாது, எங்களுக்காக யாரும் இருந்ததும் கிடையாது. அதனாலவோ என்னவோ எனக்கு உன் தம்பியை பிடிச்சிருச்சு. நான் அப்போ முடிவு பண்ணேன் அவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு. இதுக்கப்புறம் உன் கையில் தான் இருக்குது, நீ யோசிச்சு சொல்லு அப்படின்றானா. ஸோ நம்ம சின்னக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே உட்காந்தே இருக்கான். அப்போது நம்ம ஆரம்ப பார்த்து அப்படியே பார்த்துட்டே இருக்கானா. என்னாச்சு அப்படின்றானா. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு படுக்கலான்னு போகிறானா. அப்போ நம்ம ஆரம்பம் இருக்கான் இல்லையா, பக்கத்தில் வந்து அவனை படுத்துக்கிறான். இங்கே பாரு ஜின், நீ சோகமாக இருக்காதா, அது எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னு தெரியுது. ரீசன் நான் பார்த்த உடனே அந்த மாதிரிலாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன்னோட இடத்துக்காக ஆசைப்பட்டு தான் அப்படி பண்ணுறேன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காத. எனக்கு ஒன்றா ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஜின்னுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. 4 பேரும் அப்படியே சமைச்சிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்களா. அப்போது ஆரம்பம் இருக்கான்ல, ஜின்னவே பார்த்துட்ருக்கான். அவன் சொல்கிறதுக்கு இன்னும் ஆன்சர் பண்ணலையே அப்படின்ற மாதிரி. இங்கே 2 பேரும் நல்லா தூங்குறாங்களா. அப்போது நெட்டு வேணுமுன்னே ஜேம்ஸை டீஸ் பண்ணிகிட்ருக்கான். ஜேம்ஸுமே சும்மா நெட்டு எனக்கு தூக்கம் வருது அப்படின்றானா. அது எப்படி, நான் இருக்கும்போது நீ தூங்கலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் அப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நம்ம ஆரம்பம் இருக்கான்ல, அப்படியே 3 பார்த்துட்ருக்கான். அப்போது கரெக்டாக ஜின்னு வந்து நிற்கிறானா. டக்குனு நம்ம ஆரம் திரும்பி பார்க்குறான். அந்த 3ஓட பிரைட்னஸில் அவ்வளோ அழகாக இருக்கானா நம்ம ஜின்னு. பார்த்துட்டே இருக்கான். ஆமாம், நீ எதுக்கு என்ன பார்த்துட்டே இருக்கு, நீ வந்து ரொம்பவே அழகாக இருக்க அப்படின்றானா. அது எனக்கே தெரியும் நான் அழகுன்னு, நீ ஒன்றும் சொல்லணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா உனக்கு தூக்கம் வரலையா. ஆமாம், எனக்கு தூக்கம் வரல, தேங்க்ஸ் அப்படின்றானா. ஜின், நீ எதுக்கு என்கிட்ட தேங்க்ஸ் கேட்குற, அது வந்து எனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சதுக்கு அப்படின்றானா. நீ லைஃப் ஃபுல்லாக என் கூட இருந்தீன்னா நம்ம 2 பேருமே நம்மளை பற்றி புரிஞ்சிக்கலாம்ல, இனிமேல் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. 2 பேர் மட்டும் இல்லை 4 பேர் அப்படின்னு ஜின் சொல்கிறானா. ஆரம்புக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே முழிச்சு நிற்கிறானா. நம்ம நெட் ஜேம்ஸ் 2 பேரும் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்கானுங்க. இன்னமும் புரியல ஆரம்பம் உங்களுக்கு. அவன் உங்களையும் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். அதாவது நம்ம 4 பேரும் ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்கிறான் அப்படின்றானா. நம்ம ஆரம்பிக்கு இதை கேட்டோடைய சந்தோஷம் வாங்கிடுது. அப்படியே குஷியில் ஜின்னை தூக்கி வச்சுக்கிறானா. ஆர்மிஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட நம்ம நான் ஜின் நெட் ஜேம்ஸ் பிஎல் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.